ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க எடுத்தது கிடாரங்காய் கட்டுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் இன்றைக்கி கிடாரங்காய் ஊறுகாய் தாங்க போட்டேன். ஒரே நாளில் போடலங்க, 2 நாள் இது வெயிலில் காய வச்சேன். இந்த ஊறுகாயை நான் எப்படி செஞ்சேன், எப்படி ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிடாரங்காயில் இருக்கிற இடத்துல கிடைக்குது இல்லையா, அதனால் கிடாரங்காய் ஊறுகாய் நான் எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு தாங்க. நம்ம எல்லாம் இட்லி குண்டானில் வச்சு வேக வைப்போம்ல, அதை மாதிரி செய்யாமல் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, ஈஸியாகவும் நமக்கு வேலை முடிகிற மாதிரி இருந்தது. அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கிடாரங்காயை நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், கழுவிட்டு உடனே போட்டங்க. அதாங்க இப்படி வெளியே தெரிக்குது. நீங்கள் கழுவிட்டு ஒரு துணி நல்லா இதாக சுத்தமாக துணியாக தொடச்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த அளவு வெளியே உங்களுக்கு படாது ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நல்லா வதக்குங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி நம்ம எல்லா இடத்தையும் வதக்கணும் இல்லையா, ஒரே இடத்துல போது பண்ணால் சரி வராது இல்லையா, அதனால் சுற்றி நம்ம வதக்கும் போது நமக்கு காய் நல்லா வெந்து சூப்பராக வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிடாரங்காய் எப்படிங்க, கிட்டத்தட்ட எலுமிச்சம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தாங்க. நல்லா பாருங்கள், இப்போ நமக்கு வதங்கி வந்துடுச்சு. கொஞ்சம் டார்க் கலராக தோல் வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் அழுத்தமாக அதுவாக இருக்கும், புளிப்பாக இருக்குங்க. இதை மாதிரி தான் இருக்கும் கிடாரங்காய். அதுதாங்க இதை மாதிரி நான் வதக்கி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ படாத எந்த இடத்துல வதவாத இருந்ததோ அந்த இடத்த எல்லாமே சுற்றி நம்ம காய்ச்சி இதை மாதிரி வதக்கி நம்ம எடுத்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கிடாரங்காயை எடுத்து வெளியே வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம அரிஞ்சு ஊறுகாய் போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறட்டும், கை பொறுக்கிற சூடு நல்லாவே ஆறட்டும். இப்போ பாருங்கள், அழுத்தி பாருங்கள், நமக்கு நல்லாவே காய் வெந்திருக்கு பாருங்களேன். அப்போ நமக்கு தோலை தடிமனாக அழுத்தமாக இருந்தது இல்லையா, இப்போ பாருங்கள் நமக்கு நல்லாவே நமக்கு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை மாதிரி நீங்கள் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இதை மாதிரி அருகாமனையில் தான் நான் அரைகிறேன். கீழே வந்து இதை மாதிரி சில்வர் முறத்தை வச்சுட்டு இதை மாதிரி சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு வேணும்னா அதில் இருக்கிற விதையை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை நீங்கள் அப்படியே அரிஞ்சு போடுறதா இருந்தாலும் போடலாம். உங்களுக்கு பெருசாக வேணுமா சின்னதாக உங்களுக்கு எப்படி செலவாகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சாலும் பெருசாக அரிஞ்சாலும் நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நமக்கு வந்து இந்த சீசனில் கிடைக்கிறது ஒன்று. இந்த ஊறுகாய் வந்து நமக்கு பொதுவாகவே நமக்கு வந்து உடலில் நோய் எதிர்ப்பு தன்மையை ஏற்படுத்த நம்ம முன்னோர்கள் வந்து ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட்டதில்லை. அதுக்காக அதிகமாகவும் எடுத்துக்க கூடாது, கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஒரு எடுத்துக்கணும். அதை மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க. அதை மாதிரி தான் இது நான் கொஞ்சமாக தான் இப்போ நானும் போடுறேன். இப்போ பாருங்கள், இதை மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அரிஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். மெயினாக வந்து நமக்கு பித்தத்தன்மையை போக்குற இதுக்கு வந்து இந்த காய்க்கு அதிகமாகவே இருக்குது. இதை மாதிரி நீங்கள் எடுத்து இதுக்கோங்க. இது கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கிறதால நம்ம எல்லாத்தையுமே நான் அரிஞ்சிட்டு அந்த சாறு எல்லாமே அந்த இதில் தாங்க முறத்தில் தாங்க இருந்தது. அந்த சாறு நம்ம அரிஞ்ச காய் எல்லாமே நான் வந்து ஒரு கப்பில் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இப்போ இதுக்கு நான் ஒரு காய் தான் வதக்கி போடுறேன் இல்லையா, தேவைப்படும் போது போட்டுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இன்னொரு காய் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு இதுக்கு தேவையான காரத்தூளையும் நீங்கள் போட்டுடுங்க. போட்டு நல்லா குலுக்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது அப்போ கொஞ்சம் ரேராக தான் நம்ம சாப்பிட போகிறோம், ரெகுலராக இது பண்ண போகிறது இல்லை அப்படின்னு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு சமயம் பிடிக்கும், ஒரு சமயம் பிடிக்காது. அதனால் நான் ஒரு காய் தான் போட்டேன். இதை மாதிரி நல்லா குலுக்குங்க. உங்களால் இப்படி குலுக்கி மிக்ஸ் பண்ண முடியலனாலும் நம்ம இதை மாதிரி கரண்டியால் ஃபுல்லாக போட்டு நல்லா அந்த உப்பும் நமக்கு வந்து போட்ட காரத்தூளும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி செய்யுங்க. இதை வந்து நான் இப்போ நைட்டில் செஞ்சதால் இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு நான் அப்படியே வச்சுட்டு நல்லா குலுக்கி மறுநாள் காலையில் எடுத்து நம்ம வெயிலில் வச்சோம்னா அதில் இருக்கிற இது எல்லாமே நமக்கு ஒரு 2 நாள் வெயிலில் காய வைக்கும்போது அதில் இருக்கிற நீர் அதில் நம்ம ஊற்றுறோம் இல்லையா, அந்த புளிப்பாக நம்ம அறியும்போது தண்ணி, அது எல்லாமே வெயில் படப்பட அந்த தண்ணி அந்த உப்பு காரம் எல்லாமே ஊறி நமக்கு நல்லா சூப்பரான ஒரு பதம் வரும். நான் 2 நாள் காய வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் 2 நாள் காய வச்சுட்டு இதை மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். நமக்கு நல்லாவே வெயிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததும் ஆற வச்சுட்டு அடுத்தது ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் மறக்காமல் நல்லெண்ணெய் போடுங்க. நான் ஸ்டார்டிங்கில் வதக்கும் போது நல்லெண்ணெய் போட்டு தான் வதக்கினேன். இப்போ பாருங்கள், இதை மாதிரி நம்ம எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு போடுங்க. மறக்காமல் கொஞ்சம் தூக்கலாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூளும் அதில் போட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுறங்க. பெருங்காயத்தூள் போட்டதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா கலர் மாறக்கூடாது இல்லையா. இது பண்ணிவிட்டு அது நல்லா ஆறினதும் நம்ம ஏற்கனவே வெயிலேருந்து எடுத்து வந்து வச்சுருக்கோம் இல்லையா ஊறுகாய், அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எதில் ஸ்டோர் பண்ணணுமோ அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக இது ஒரு வாரத்தில் 1 நாள் 2 நாள் கூட எடுத்து இது பண்ணிக்கலாம். இதை மாதிரி நான் வந்து ஊறுகாய் எதில் ஸ்டோர் பண்ணணும் அந்த ஜாடியில் நான் எடுத்து எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இது வெளியே ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தால் கெடாமல் இருக்கும். அதுக்கு மேலே இருந்தால் கெட்டுடும் இல்லையா, அதுக்காக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தகுந்த டப்பா இருந்தாலும் நீங்கள் அதில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் செலவாகிடும்ன்றதால நான் இதை மாதிரி போட்டு நான் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.